வணக்கம் பவித்ரா. திருவாரூர் மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக பருத்தி சாகுபடி சமீப ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டில் சுமார் 45,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்துள்ளனர். குறிப்பாக திருவாரூர், நன்னிலம், குடவாசல், மன்னார்குடி, அதேபோல் விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு தற்சமயம் பருத்தி முதல் சுற்று பஞ்சு எடுக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பருத்தி பஞ்சு ஏல முறையில் விற்பனை செய்ய திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடமானது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று பருத்தி ஏலம் நடைபெறுகிறது. இதற்காக விவசாயிகள் கொள்முதல் நிலையத்துக்கு தங்களது பருத்தி பஞ்சை எடுத்து வந்து அடுக்கி வைத்து ஏலம் விடுகின்றனர். குவிண்டால் ஒன்றுக்கு சுமார் 72 ரூபாய் ஏலம் போவதால் பருத்தி விவசாயிகள் வேதனை, கிலோ ஒன்று 72 ரூபாய் வரை ஏலம் போவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் தங்களுடைய பருத்தியை திருவாரூரில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சனிக்கிழமை முதலே விவசாயிகள் எடுத்து வர தொடங்கியுள்ளனர். அதன்படி நேற்று இரவு தொடங்கி விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு தங்களது பருத்தியை எடுத்து வந்தனர். ஆனால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மாலை நேரங்களில் பூட்டப்பட்டு விடுகிறது. பகல் நேரங்களில் மட்டுமே திறக்கப்படுவதால் விவசாயிகள் தாங்கள் எடுத்து வந்த பருத்தி பஞ்சுடன் வாகனத்தில் சாலையிலேயே காத்து கிடக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. எனவே விவசாயிகளுடைய முக்கியமான கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் பாத்தீங்கன்னா, இரவு நேரங்களில் சாலைகளிலும் வாகனங்களிலும் படுத்து உறங்கக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. இதனால் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும், இரவு நேரங்களிலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை திறந்து விவசாயிகள் கொண்டு வரும் பஞ்சை அடுக்கி வைத்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி பஞ்சானது ஏலம் விடப்படுவதால் கூட்ட நெரிசல் அதிகரித்து என்பது காணப்படுகிறது. இன்று பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அதிகமாக ஊழியர்களை நியமித்து பருத்தி பஞ்சை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக இருந்து வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெய்வீன்.